எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கிற ப்ராடக்ட்டு சுர்மா அப்படின்னு சொல்கிற இந்த ரெண்டு பிராண்டோட ப்ராடக்ட் வந்து கொண்டு வந்திருக்கிறேன். இது எப்படி இருக்குது, ஒர்த்தானதா, எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சுர்மானா என்ன அப்படின்னு சொல்கிறேன். சுர்மான்னு சொல்கிறது ஒரு ஸ்டோன், ஓகேவா? இது மாதிரி பிளாக் கலரில் ஒரு ஸ்டோன் இருக்கும். அந்த ஸ்டோனில் இருந்தால் சுர்மா பவுடர் வந்து செய்கிறாங்க. இந்த சுர்மா பவுடரை மேக் பண்ணுறதுக்கு அவங்க இந்த ஸ்டோன் பார்த்திங்களா, நேச்சுரலாக நமக்கு கிடைக்கிற ஸ்டோனு, அதாவது நமக்கு பூமியிலே கிடைக்கிறதோ ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே செய்யறதில்ல, நேச்சுரலான ஒரு ஸ்டோன் தான் அந்த சுர்மா. அந்த ஸ்டோனை வந்து நல்ல ஒரு பவுடர் ஃபார்மில் செஞ்சுப்பாங்க. அதாவது ஒரு நல்ல ஒரு உரல் மாதிரி உள்ள இதில் போட்டு நல்லபடியாக கிரைண்டு செஞ்சு எப்படினாலும் ஸ்டோனை வந்து ரொம்ப ரொம்ப ஃபைன் பவுடராக வந்து மாற்றிப்பாங்க. அது மாதிரி பொடி செய்யப்பட்ட சுர்மாவை வந்து சின்னதாக பாட்டில் எல்லாம் ஃபில் செஞ்சு நமக்கு வந்து விற்பனைக்கு கொடுக்குறாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட ஐயில் அப்ளை செய்கிறதுக்கு. அதாவது நம்ம இப்போ பொதுவாக வந்து காஜல்னால் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். நம்மளோட ஐயில் அப்ளை செய்கிறதுக்கு காஜல், ஐலைனர், ஜெல் ஐலைனர் அப்படின்னு நிறைய இருக்குது. ஆனால் சுர்மான்னு சொல்கிறது ரொம்ப பழைய காலங்களிலே வந்து யூஸ் செய்யப்பட்ட ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியையும் கண்ணுக்கு நல்ல ஒரு அழகையும் கொடுக்குற ஒரு பவுடர் தான் சுர்மா. சுர்மா பவுடருக்கு கூட ஒரு ஸ்டிக்கு மாதிரி ஒரு டூல் கொடுத்துருப்பாங்க. அந்த சுர்மாவில் அந்த ஸ்டிக்கை வந்து விட்டு அந்த ப்ராடக்டை உங்களோட ஐயில் வாட்டர் லைன்ல எல்லாம் அப்ளை செஞ்சுக்கலாம். நம்மளோட ஐயில் இருக்கிற அந்த வாட்டர் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் இந்த சுர்மா பவுடரும் சேர்ந்து நம்மளோட வாட்டர் லைனில் பார்க்குறதுனால நல்ல கருப்பாக நல்ல ஒரு லைனாக வந்து தெரியும். ஒரு முறை அப்ளை செஞ்சால் மட்டும் உங்களுக்கு அந்த அளவு பிக்மெண்டேஷன் கிடைக்காது. உங்களுக்கு எந்த அளவு பிக்மெண்டேஷன் வேணுமோ அந்த அளவு டிப் செஞ்சு அப்ளை செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்மோக்கி எஃபெக்டை வந்து ஐக்கு வந்து கொடுக்கும், நல்லா இருக்கும். இதுக்காக தான் வந்து சுர்மா வந்து யூஸ் செய்கிறாங்க, ஓகேவா? இது வந்து ரொம்ப ஏன்ஷியன்ட் பீரியட்லேயே உள்ளது. நான் இன்னைக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறது 2 பிராண்டோடது. இதில் வந்து அரபு லெட்டர்ஸ்லேயும் எழுதியிருக்காங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உள்ளது. நீம் வந்து இதில் சேர்த்துருக்கிறதா கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராடக்ட்டில் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் ரொம்ப டூப்ளிகேட் ப்ராடக்ட் அதிகம் ஆயிடுச்சு. அதாவது சுர்மா ஸ்டோனெல்லாம் நம்ம இந்தியாவில் கிடைக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய டூப்ளிகேட்டு. அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சுர்மா பவுடர் மாதிரி பிளாக் கலரில் பவுடர் வச்சு அதுக்கு கூட இரும்பு தூள் இருக்குது பார்த்திங்களா, அதே மிக்ஸ் செஞ்சு கொடுக்குறாங்க. இது மாதிரி உள்ள இரும்பு தூள் மிக்ஸ் செய்யப்பட்ட சுர்மா பவுடர் உங்களோட ஐயில் அப்ளை செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட பார்வை சக்தியை இழக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரிஜினலான சுர்மாவை நீங்கள் வாங்கி யூஸ் செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட ஐ வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும், ஓகேவா? அது மட்டும் இல்லை, பார்வை சக்தி வந்து அதிகமாகும். அதாவது விஷன் பவரில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறத வந்து மாற்றும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கிறேன். இந்த ப்ராடக்ட்டு 20 ருபீஸ், இது வந்து 15 ருபீஸ், 15 ரூபா 20 ரூபா, ஓகேவா? ஆனால் இதை டைரெக்டாக வந்து எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் செய்யாமல் ஐயில் அப்ளை செஞ்சேன். ப்ராடக்ட்டுக்கு உள்ளாடி பாருங்கள். ஏன்னா வந்து நான் டெஸ்ட்டு செஞ்சால் தானே உங்களுக்கு வந்து சொல்ல முடியும் ப்ராடக்டை வச்சு. இது மாதிரி ஒரு சின்ன ஒரு கிளாஸ் ஜாரில் வந்து இந்த ப்ராடக்ட் வருது. கூட ஒரு ஸ்டிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. பொதுவாக வந்து சுர்மாவில் மெட்டலில் உள்ள ஸ்டிக் வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து பிளாஸ்டிக்லேயே வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பிளாஸ்டிக்கில் உள்ள ஒரு ஸ்டிக்கு. நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்கும், ஓகேவா? எதுவுமே திக்காக எதை கட் ஆகுறது மாதிரி எதுவுமே இருக்காது. இதை இது மாதிரி ஓப்பன் செஞ்சு இந்த ஸ்டிக்கை வந்து உள்ளாடி இப்படி விட்டு ஸ்டிக்கில் எந்த அளவு ஒட்டி வருதோ அதை வந்து உங்களோட வாட்டர் லைனில் அப்ளை செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் நீம் வந்து சேர்த்துருக்கிறதா கொடுத்துருக்குறாங்க. இதுவும் வந்து சுர்மா தான். இதில் வந்து நீம் வந்து சேர்த்துருக்கிறதா, நீம் ஃப்ளேவர், ஓகேவா? இது பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்கல் பர்பஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதாவது நம்மளோட ஐயில் வந்து கொஞ்சம் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, இன்ஃபெக்ஷன் ஆகி இருக்குது, இல்லை ஏதாவது இரிட்டேஷனாக இருக்குது அப்படின்னா வந்து இந்த சுர்மா அப்ளை செஞ்சோம் அப்படின்னா நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து பிளாஸ்டிக் டப்பாவில் வருது. இந்த ஸ்டிக்கு வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்குறாங்க. இதை இப்படி வந்து ஓப்பன் செஞ்சு ப்ராடக்டை எடுத்துக்கலாம். யூஸ் செய்கிற நேரம் இது மாதிரி இந்த ஸ்டிக்கை உள்ளாடி விட்டு கண்ணில் வந்து அப்ளை செஞ்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து மோஸ்ட்லி வந்து முஸ்லீம்ஸ் வந்து யூஸ் செய்வாங்க, ஓகேவா? அவங்களுக்கு வந்து மென்னும் யூஸ் செய்வாங்க, விமனும் வந்து யூஸ் செஞ்சுப்பாங்க. நல்லாயிருக்கும். ஆனால் வந்து ஐயில் அப்ளை செய்கிற நேரம் ஒரு ஸ்மோக்கி எஃபெக்டோட நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரிஜினலானது எங்கே கிடைக்கும், எப்படி வாங்குறதுன்னு தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் டூப்ளிகேட்டானது நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா பார்வை சக்தியில் கூட குறைகள் வந்து ஏற்படும். எனக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆனதுனால தான் நான் இந்த வீடியோவை வந்து மேக் பண்ணுறேன், ஓகேவா?
நான் வாங்கின இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்களா, அந்த நீம் சேர்த்துருக்குறாங்கல்ல, இதை வந்து டிப் பண்ணி கண்ணுக்கு கிட்ட கொண்டு போகிற நேரமே அப்படி கண்ணு எரியுது. அதாவது ஒரு விக்ஸ் இல்லைன்னா அந்த டைகர் பாம்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஐ பக்கத்துலலாம் கொண்டு போகிற நேரம் எப்படி வந்து கண்ணில் தண்ணி வரும், ஒரு எரிச்சலை கொடுக்குமோ அதே சேம் ஃபீல் வந்து இதில் இருக்குது. அப்ளை செஞ்சு கொஞ்ச நேரம் அப்படி இருக்குது, அதுக்கு பிறகு நார்மல் ஆகிது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த பிராண்டோட இந்த சுர்மா வந்து எந்த ஒரு எரிச்சலும் கொடுக்கல, கண்ணுக்கு நல்லா கருப்பாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறமா நான் நெட்டில் வந்து சர்ச் பண்ணுற நேரம் ஒரிஜினல் சுர்மாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கொடுத்துருந்தாங்க. அதாவது மேக்னெட் இருக்குது பார்த்தீங்களா, காந்தம், அதை வந்து ஒரு பீஸ் வந்து வச்சுக்கோங்க. இந்த சுர்மா பவுடரில் கொஞ்சமாக ஒரு பேப்பரில் ஏதாவது விட்டு வச்சு மேக்னெட்டை நீங்கள் காட்டுற நேரம் மேக்னெட்டில் அப்படியே வந்து ஒட்டி வந்துருச்சு அப்படின்னா அது வந்து டூப்ளிகேட் ப்ராடக்ட்டு. அதில் வந்து இரும்பு துகள்கள் வந்து ஆட் செஞ்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஒட்டி வரல அப்படின்னா அது வந்து ஒரிஜினல் ப்ராடக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியலை. ஆனால் நான் இந்த 2 ப்ராடக்டையும் மேக்னெட்டை வச்சு ஒட்டி பார்க்குற நேரம் ஒட்டலை. ஆனால் அந்த 2யுமே வந்து யூஸ் செஞ்சு ஒரு 1 வீக்கெல்லாம் ஆச்சு. ஓகேவா, நான் நினச்சேன் ஒருவேளை சுர்மானா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ரீசெண்டாக சர்ச் பண்ணுறனால எனக்கு வந்து விஷயமே தெரியுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து டிவி வந்து ரொம்ப தூரத்தில் தான் இருக்குது. ஆன் பண்ணிக்கிட்டு அந்த சேனல் வந்து என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் எனக்கு கிளியராக வந்து தெரியும். ஆனால் வந்து நான் தூரத்துலேருந்து பார்க்க மங்கலாக இருக்குது, எனக்கு வந்து ரீட் பண்ண முடியலை. நான் என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு. ஏன்னா கண்ணு பார்த்தீங்களா, ஏற்கனவே நமக்கு வந்து கண்ணுக்கு ரொம்ப ஒர்க்கு கொடுக்குறோம். அதாவது இப்போ யூடியூபராக இருக்கிறதுனால எப்போதுமே நமக்கு ஐக்கு வேலை உண்டு. அதாவது எப்போவும் மொபைல் பார்க்குறோம், லேப்டாப் பார்க்குறோம். இதனால நம்மளோட ஐக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம ப்ளூ ரேஸ் பிளாக் பண்ணுற ஸ்பெக்ஸை வந்து யூஸ் செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஸ்பெக்ஸ் போட்டுக்கிட்டு நம்ம மொபைலெல்லாம் ஒர்க் பண்ணுறதுனா நம்மளோட ஐக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும், எந்த கெடுதலும் வராது. அதே இது இந்த ப்ராடக்ட்டை நான் யூஸ் செஞ்சு பார்த்துக்கிட்டு அப்புறமா எனக்கே ஒரு மாதிரி ஆகிட்டு நான் அப்படியே பிறகு நினச்சிட்டேன் இதுதான் பிரச்சனையாக இருக்கும்னு ஸ்டாப் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், வெஜிடபிள் ஆகட்டும் எல்லாமே சாப்பிட தொடங்கினேன். முக்கியமாக கேரட் வந்து அதிகமாக வந்து சாப்பிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆனால் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். அதனால என்னோடய ஐ வந்து சரியாகிடுச்சு. ஓகேவா, இப்போ வந்து என்னால் ரீட் பண்ண முடியுது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு வருத்தம் என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட ப்ராடக்ட்டு ஏன் வந்து விற்பனை செய்கிறாங்கன்னு எனக்கு புரியலை. இதோட ப்ரைஸ் வந்து 20யும் 15 தான் கொடுத்துருக்குறாங்க. ஒருத்தங்களோட பார்வையே இல்லாமல் போக பண்ணுறதுக்கு ஏற்றபடி உள்ள இந்த ப்ராடக்டெல்லாம் ஏன் சேல் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸ்கின்னுக்கு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்டு செஞ்சுருக்குறோம், நிறைய டேமேஜ் எல்லாம் ஆகியிருக்கு. ஆனால் ஐலன்னு சொன்னது இது மாதிரி ஃபஸ்ட் டைமாக யூஸ் செஞ்சேன். ஆனால் எனக்கு ஒரிஜினல் ப்ராடக்ட்டு கிடைக்கல. ஓகேவா, மேக்னெட்டில் ஒட்டி வராமல் இருந்தாலும் ப்ராடக்ட்டு ஒரிஜினலாக இல்லை. ஓகேவா, அதனால் பார்த்து கவனமாக வாங்கி யூஸ் செய்யுங்க. லாபமாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லி சுர்மா இது வந்து ரொம்ப நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும், நமக்கு ஐக்கு குளிர்ச்சியை கொடுக்கும், இல்லை பார்வை சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு ஏமாந்து வாங்காதீங்க. ஒரிஜினல் ப்ராடக்ட்டை தேடி பார்த்து வாங்கி யூஸ் செய்யுங்க. கண்டிப்பாக நான் வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட்டு எங்கே கிடைக்குதோ, எந்த வெப்சைட்டில் இருக்குதோ, எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி கண்டிப்பாக நான் யூஸ் செஞ்சு பார்த்து ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகேவா, இது ஆனால் வேண்டாம், நிஜமாக எனக்கு வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தினால தான் நான் வந்து உங்களுக்கு வந்து ரிவ்யூவாக கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா, ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் வந்து தெரியாமல் வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம், தெரிஞ்சும் யூஸ் செஞ்சுட்டு இருக்கலாம். ஒருவேளை வந்து ஐயில் வந்து சப்போஸ் வந்து கொஞ்சம் மங்கலாலாம் ஐ தெரிகிறத பார்த்து நேச்சுரலாகவே அப்படி தான் இருக்குதா இருக்கும், நமக்கு வந்து பார்வை ஏதோ பிரச்சனை தான் அப்படின்னு வந்து திங்க் பண்ணிக்கிட்டு கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. ஓகேவா, இந்த ப்ராடக்ட்டை யூஸ் செஞ்சதுக்கு பிறகு தான் எனக்கு ஐயில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து தெரிஞ்சுது. ஆனால் இந்த 2 ப்ராடக்ட்டும் வேண்டாம். ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.